Vest and Briefs. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்கும் மத்திய அரசு NCB என்று அழைக்கப்படும் தேசிய போதைப்பொருள் தடுப்புப் படையினர் நாடு முழுவதும் அதிரடி சோதனைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஆபரேஷன் ரேஜ்பில் என்ற பெயரில் திடீர் சோதனைகளை மேற்கொண்டு வரும் தேசிய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவினர் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான கேப்டகான் போதைப்பொருளை பறிமுதல் செய்து அதிரடி காட்டியுள்ளனர். 1960ஆம் ஆண்டில் மருத்துவ பயன்பாட்டுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கேப்டகான் மாத்திரை கவனச்சிதறல் போன்ற குறைபாடுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் நோயாளிகள் கேப்டகான் மாத்திரைக்கு அடிமையாகி ஆக்ரோஷமாக செயல்படத் தொடங்கியதும் 1980ஆம் ஆண்டில் மாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டது. கேப்டகான் போதைப்பொருள் ஜிகாதி ட்ரக் என்ற பெயரிலும் அறியப்படுகிறது. மேற்காசியாவில் உள்ள தீவிரவாத குழுக்கள் இந்த போதைப்பொருளை அதிக அளவில் பயன்படுத்துவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பசி மறந்து தூக்கம் மறந்து எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பதற்கு கேப்டகான் போதைப்பொருளை தீவிரவாதிகள் பயன்படுத்துவதாக தெரிகிறது. குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் ஏழைகளின் கோக்கைனாக அறியப்படும் கேப்டகான் தற்போது இந்தியாவில் பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மோடி அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். நமது நிலப்பரப்பை பயன்படுத்தி இந்தியாவுக்குள் நுழையும் அல்லது நாட்டை விட்டு வெளியேறும் ஒவ்வொரு கிராம் போதைப்பொருளையும் நாம் கடுமையாக ஒடுக்குவோம் என்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணிச்சலான மற்றும் விழிப்புணர்வுள்ள வீரர்களுக்கு பாராட்டுகள் என்றும் அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.